பிரைஸ் த லார்ட். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். இது யார் சொல்கிறான்னா, பவுல் சொல்லுகிறார். என்ன ரீசனுக்காக சொல்கிறாருன்னா, இவர் தீவில் வராரு. அப்போ யுரோக்கிலிதோன்கிற காற்று அடிக்குது. அப்போ அந்த வார்த்தையை சொல்கிறாரு, நீ பிராணச்சேதம் ஆகாது, கப்பர் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் உண்டாகாது, அதனால நீ பயப்படாதன்னு சொல்லி என்கிட்ட தூதன் பேசினான்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நமக்கும் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அநேக வார்த்தைகள் பேசியிருப்பார். நீங்கள் யோசிக்கலாம், சூழ்நிலையில் உனக்கு கடுங்காட்சி வீசியது அப்படி தானே? அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலைகள் கடுங்காட்சி போல் வீசலாம், வீசக்கூடும். அப்போது நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வித்தியாசமாக பார்ப்பாங்க உங்களை, சரிங்களா? நம்ம இவ்வளோ பயத்தில் இருக்கோம் சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும்னு சொல்லி நான் தேவனத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் சொல்கிறாரு. அதனால் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். சொன்ன வாக்குத்தத்தங்கள் என்ன ஆனதோ நீங்கள் நினைக்கலாம். அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் சொல்கிறாரு. அதே போல் பவுல் ஒரு நம்பிக்கையில் இருந்தார். அவருக்கு சொன்ன வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் கண்டிப்பாக நடக்கும் சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையிலையும் ஒரு விசுவாசத்துலேயும் தைரியத்தில் இருந்தார். நம்ம இப்போ எப்படி இருக்கோங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா அப்போ அவர் சொன்ன வார்த்தை யுரோக்கிலிதோன் காற்றடிக்கு எல்லாமே எதிராக தான் வருது. ஸோ அப்போ அவர் அவர் மேலே விசுவாசத்தில் இருக்கார். அதே போல் நம்மளும் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த அவர் சொல்லப்பட்ட பிரகாரம் நமக்கு நடக்குங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளேயும் வேணும்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி இந்த நாளில் விரும்புகிறார். ஸோ நம்ம நமக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். எத்தனை புயல் வீசினாலும் கடுங்காற்று அடித்தாலும் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை வாக்கு தத்தங்களாகவோ அல்லது தைரியம் ஊட்டுகிற வசனங்களாகவோ சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அந்த காரியங்கள் நிறைவேறும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே எல்லாவற்றோடும் எல்லா கிருபைகளையும் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். God bless you all.